இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நிதான நாமத்திலே மகிமை டிவி நேயர்களுக்கு இந்த மகிமையாய் நேரம் மூலமாக வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 5 நாட்களாக நாம் அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எப்படி நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும், அதையும் தாண்டி அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தால் மாத்திரமே சுதந்திரித்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே அதற்குள்ள தகுதியும் நாம் நோவா மூலமாக நேற்றைய தினத்திலே பார்த்தோம். இன்றும் அந்த கிருபை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். யாத்ராம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கின்றது: உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று சொல்லி அங்கே மோசே கர்த்தரிடத்தில் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். நோவாவினுடைய சந்ததிக்கு பின்பதாக இஸ்ரவேல் மக்கள் அங்கே எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு நன்றாக தெரிந்த விஷயம்தான். அவர்களை மீட்டெடுப்பதற்காக மோசேயை தலைவனாக ஏற்படுத்தி நீ அவர்களை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி அங்கே அனுப்பப்படுகின்றான். அங்கே பார்வோன் அங்கே அவனுடைய கடிதத்தின் நிமித்தமாக 10 வாதைகள் அனுமதிக்கப்படுகின்றது. கடைசியாக அனுமதிக்கப்பட்ட வாத நிமித்தமாக பிள்ளைகளை அனுப்பிவிடுகிறார். இஸ்ரவேல் மக்களை மோசே தலைவனாக இருந்து அழைத்து வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே எந்த காலத்திலும் அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு வந்திருக்கின்றாரே என்று சொல்லி மகிழ்ச்சியாக கர்த்தரை மகிமைப்படுத்தினவர்களாக காணப்படவில்லை. எந்த ஒரு இடர்பாடில் சிறிய இடர்பாடாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய இடர்பாடு எது வந்தாலும் சரி, முறுமுறுத்தவர்களாகத்தான் காணப்பட்டார்கள். அப்படி என்று சொன்னால் அதை வழிநடத்தக்கூடிய அந்த மோசேக்கு எவ்வளவு பொறுமை இருக்க வேண்டும். அந்த மோசையோடு கர்த்தர் இருந்தால்தான், அவருடைய கிருபை இருந்தால்தான் வழிநடத்த முடியும் என்பதை எல்லாம் நாம் அறிந்தவனாக அவர் இந்த 13ஆம் வசனத்திலே உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியும் என்று சொல்கிறார். ஐயா, இந்த இஸ்ரவேல் மக்களை நான் அழைத்து வந்தேன். நீர் சொன்னபடி பார்வோனிடத்திலிருந்து நான் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்து அழைத்து வந்தேன். வரக்கூடிய வழியிலே செங்கடல் பார்த்தவுடனே சொன்னார்கள், அழிந்து போவோமோ என்று சொல்கிறார்கள். அதையும் பிரித்து கொடுத்து எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் அறிந்தவர்கள் தான். ஆனால் முறுமுறுத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை எப்படி வழிநடத்த முடியும்? இந்த வழியை எனக்கு அறிவும், உம்முடைய கிருபை என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். முந்தைய வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், மோசே கர்த்தரை நோக்கி, தேவரே இந்த ஜனம் அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்பு என்பதை எனக்கு நீ அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே என்று சொல்லி, உம்முடைய கிருபை என்னோடு இருக்கிறது என்று சொன்னதுண்டே, அதனை எப்படி அறிய முடியும்? அந்த வழி எனக்கு காண்பியும் என்று சொல்லி மோசே கர்த்தரிடத்தில் கேட்கின்றான். நீங்கள் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அவரோடு கர்த்தருடைய கிருபை மோசேயுடைய இந்த காரணத்தினால்தான் அவருடைய மக்கள் முறுமுறுத்த காலத்திலும், ஒருவேளை அவனுக்கு எதிராக பேசுகின்ற காலத்திலும் அவர்கள் பொறுமையாக வழிநடத்துவதற்கு கர்த்தருடைய கிருபை அவனோடு கூட இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் சொன்னால், அங்கே உம்முடைய கண்களில், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், நன்றாக தெரியும், மோசேயை அழைத்து அங்கே சீனாய் மலைக்கு கொண்டு செல்கிறார் கற்பனைகளை கொடுப்பதற்காக. திரும்பி வரும்பொழுது நடந்து என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். தன்னுடைய பொன் பொருள் எல்லாம் இது மோசே வரமாட்டான், நம்மை வழிநடத்துவதற்கு ஒரு தேவன் இல்லை, ஒரு தலைவன் இல்லை. அவர்களுக்கு எல்லாம் ஒரு விக்கிரகத்தை ஒண்டி, ஒரு காளை ஒன்று பண்ணி அவர்கள் கடவுளை ஒன்று பண்ணி விட்டார்கள். நாம் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் கைவிடப்பட்ட நிலைமையை கைவிடப்பட்டு விட்டோமோ, நமக்கு யாரும் நம்மை மீட்பதற்கு யாருமே இல்லையோ, நம்மை காப்பாற்றுவதற்கு யாரும் வரமாட்டார்களோ, ஒருவேளை இந்த பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டுக் கொள்வது யாரும் வரமாட்டார்களோ என்று சொல்லி மனுஷீகமாக எண்ணி நமக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை எல்லாம் மறந்தவர்களாக நாமும் அப்படித்தான் சில நேரங்களில் காணப்படுகின்றோம். மோசே சொல்லுகிறார், வணங்கா கழுத்துள்ள மக்கள் இவர்கள்.
ஆனாலும் உம்முடைய கிருபை எனக்கு அந்த வழியை காண்பி ஆண்டவரே, இவளை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி எனக்கு அதை காட்டும் என்று சொல்லுகிறார். 10ஆம் வசனத்திலே உடன்படிக்கையாக கொடுக்கின்றார். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் உண்டாகும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். ஒரு உடன்படிக்கை செய்கின்றார். உம்முடைய கிருபை எனக்கு காணும் ஐயா, உம்முடைய கிருபை என்னோடு கூட இருக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வழி எனக்கு காட்டும் என்று சொல்லி அவனால் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் தான், வழிநடத்த எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவன் தான். ஆனாலும் மக்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கும் பொழுது முறுமுறுக்கின்ற நேரத்தில், ஐயா உம்முடைய கிருபையை எனக்கு தாரும் ஆண்டவரே, அந்த உடன்படிக்கை செய்யும் ஆண்டவரே என்ற நிமித்தமாக கர்த்தர் அவனோடு உடன்படிக்கை செய்கின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் நாம் நடந்து வரக்கூடிய பாதைகளிலே ஒருவேளை நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும் அவருடைய கிருபையை நாம் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், வழியை எனக்கு காண்பியுமையா என்று சொல்லி நாம் அவரிடத்தை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், அவர் நமக்கு வழியை காட்டுகிறவராக, நம்மை வழி நடத்துகிறவராக, அவருக்கு நமக்கு மேன்மையை கொடுக்கிறவராக அவர் கடந்து வர வல்லவராக இருக்கின்றார். அவருடைய கிருபை எப்பொழுது நாம் கேட்கின்றோமோ மற்றவெல்லாம் கேட்கிறோம். இந்த உலகத்தில் எனக்கு அப்படி வேணும், இப்படி வேணும், அந்த ஐஸ்வர்யம் வேணும், இந்த இடத்துல எனக்கு இது, அந்த வாகனம் வேணும், எனக்கு வீடு வேணும், எல்லாம் கேட்கிறோம். ஆனால் அவருடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்கிறதாக காணப்பட வேண்டும். இந்த கிருபையை மாத்திரம் நீங்களும் நானும் கேட்டு அவரிடத்தில் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் எல்லா விஷயமும் இந்த உலகத்திலும் கொடுக்கப்படும். ஒரு அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மோசே எப்பொழுதுமே அர்ப்பணிப்பு உணர்வோடு அவன் அங்கே கீழ்ப்படிந்து அவரோடு காணப்படுகின்ற ஒரு வாழ்க்கை அங்கே காணப்பட்டது. நேரடியாக அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். நான் அவரிடத்தில் நாமும் அப்படித்தான் அவருடைய பிரசன்னத்தை கேட்க வேண்டும். ஏனென்றால் கிருபை, அவருடைய கிருபை நம்மிடத்தில் வந்துவிட்டால் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் அழைத்து செல்லப்படுகிறோம். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக வழி நடத்துவர்களாக நாம் காணப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் காண முடியும் என்று சொன்னால் அவருடைய கிருபை நமக்கு எப்பொழுதும் தாங்குவதற்கு அது மேன்மை உள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும், அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நாம் போக வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார். அங்கே எந்த இடத்திற்கு எப்படி அழைத்து செல்ல வேண்டும் என்பதை கர்த்தர் மோசையோடு இருந்த காரணத்தினாலே, கிருபையா இறங்கி அவனுக்கு வழி நடத்தினபடியினாலே, அவர் உடன்படிக்கை பண்ணப்பட்ட நிமித்தமாக ஒருவேளை அவன் அழைத்து செல்கின்றவனாக இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி செல்கின்றவர்கள் காணப்படுகின்றார்கள். மேலும் மேலும் முறுமுறுக்கின்றார்கள். நமக்கு நன்றாக தெரியும், பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்திற்கு நேராக இந்த பிள்ளைகளை அழைத்து செல்கின்றான். ஆனாலும் அவருடைய முறுமுறுத்தின் நிமித்தமாக கற்பாரையோடு பேசு என்று சொன்னவன் அடித்த நிமித்தமாக அங்கே அவன் கானான் தேசத்தை பார்த்தானே தவிர அவன் அதற்குள்ளாக செல்லவில்லை. கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டவன் தான், கர்த்தரால் நியமிக்கப்பட்ட தலைவன் தான், அவரோடு முகமுகமாய் நேரே சென்று கற்பனைகளை பெற்று வந்தவன் தான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை மீறினவனாக அங்கே காணப்பட்ட நிமித்தமாக கானான் தேசத்தை அவன் பார்த்தானே தவிர அதற்குள்ளாக செல்ல முடியவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அவருடைய கிருபைக்குள்ளாக நாம் செல்லும் பொழுது, அவருடைய வழிகளில் நாம் செல்லும் பொழுது, அவர் காட்டுகின்ற வழிகளில் நாம் செல்லும் பொழுது நமக்கு ஒரு நாளும் தீங்கை அவர் அனுமதிக்க மாட்டார். ஆனாலும் அந்த காலகட்டத்தில் முறுமுறுத்தவர்களாக, ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுடைய பிரச்சனைகள், துன்பங்கள், வியாதிகள் நிமித்தமாக முறுமுறுக்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட்டோம் என்று சொன்னால் அவருடைய கிருபையை இழந்து போகின்றவர்களாக காணப்படுவோம். ஆனாலும் கிருபை பெறுத்தவராக, இறங்கும் கர்த்தாவே, என்னோடு நீ உடன்படிக்கை செய்திருக்கிறீரே, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே, அதை பெற்றுக்கொள்வதற்கு கிருபையாய் இறங்கி என்னை காத்துக்கொள்ளும் ஐயா என்று சொல்லி அவரிடத்தை நாம் கிட்டி செல்வோம் என்று சொன்னார். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் செல்வோம் என்று சொன்னார். அவருடைய கிருபையின்படி நம்மை காத்து வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வருடம் முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையிலே வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் எப்படி பாலும் நேரும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்குள்ளாக அவர் அழைத்து செல்லப்பட்டார்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூட இருந்து பரம கானானாகி அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் கிருபையாய் இறங்கி நம்மை ரட்சிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த நாளிலே ஏசப்பா, மோசையோடு நீர் கூட இருந்தீர் ஆண்டவரே, நீர் உடன்படிக்கை செய்தீர் ஆண்டவரே. ஐயா நம்முடைய கிருபையை தாரும் என்று சொல்லி கேட்டானே, அப்படி கொடுத்த நிமித்தமாக மக்களை வழி நடத்துவதற்கு நீர் அவரை மிகப்பெரிய ஒரு தலைவனாக, ஐயா நம்முடைய பிரகாசத்தை அவனும் பெற்றுக்கொண்டு வந்தானே ஆண்டவரே. கற்பனைகளை கொடுத்து நீர் அனுப்பினீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நிலையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய உடன்படிக்கைப்படி நாங்கள் வாழ்ந்து இனி தீங்கை காணாமல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கையை நீர் கொடும் ஆண்டவரே. அந்த வழியை எங்களுக்கு நீர் கற்பியும் ஆண்டவரே.
கரம் பிடித்து வழி நடத்தும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் நன்றி. துதி கனமயமே எல்லாம் உமக்கே செலுத்தி ஏற்றுக்கொள்ளும். இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை